இன அழிப்பு தூவி கனடாவினுடைய பிரம்டன் நகரில் கட்டப்பட்டது. இந்த தூவி மேலே சில இனம் தெரியாத மர்ம நகர்கள் விஷம தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகமும் இப்படி செய்ததை உண்மையிலேயே ஒரு மன்னிக்க முடியாத, அது மட்டும் இல்லாமல் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதுக்கு பின் முரணான கருத்துக்களை ஒரே ஆட்சியில் இருக்கிற அல்லது ஒரே கட்சியில் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வேறு கருத்துக்களை சொல்வதன் மூலமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று அவர்களுடைய ஆளும் கட்சிக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது. வேண்டுமென்றே ஒரு மத இன ஆக்கிரமிப்புக்காக இவை நடந்திருந்தால் அவை கேள்விக்குள்ளாக்கப்படும். வந்தமலை தொடர்பாக வெளிவராத சில விடயங்களை உட்படுத்திய மாதிரியான காணொளி. இதில் இந்த கடற்படை முகாமில் இருக்கிறவர்கள் இந்த முகாமின் முன்பாக இருக்கிற மலையில் தான் இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அந்த மலையை பராமரிக்கின்ற சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக அண்மை சுமந்திரனுடையும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு இருக்கிறேன். திரு காசி ஆனந்தன் வீட்டு சின்னம் 70ஆம் ஆண்டிலே ஒரே ஒரு தொகுதி என்ற இரட்டை அங்கத்தவ தொகுதி என்றபடியால் 2 பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது. எஃப்னாபியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் செய்தி பரப்பில் பல தகவல்கள் வந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக முக்கியமான ஒரு தகவலாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இன அழிப்பு தூவி கனடாவினுடைய பிரம்டன் நகரில் கட்டப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த தூவி சம்பந்தமாக தமிழ் மக்கள் மத்தியிலே, புலம்பெயர் தமிழ் மக்கள், ஈழ மக்கள், இந்திய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட வண்ணமே இருந்தார்கள். இது தொடர்பாக பிரம்டன் மேயர் கூட பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவர் தான் பெருமையாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லலை, அதற்கு இந்த இலங்கை பரப்பில், தென்னிலங்கை பரப்பில் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கொடுத்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக கூட அவர் பல விடயங்களை இந்த இன அழிப்பு தூவி சம்பந்தமான விடயத்தில் சொல்லியிருந்தார். ஆக இது ஒரு பெரிய விடயமாகவே பேசப்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில் இந்த தூவி மேலே சில இனம் தெரியாத மர்ம நகர்கள் விஷம தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது அங்கே இருந்த மின்குமல்களை தாக்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார். ஏனென்றால் இந்த ஒரு உணர்வுகளோடு கடந்த ஒரு 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 சிலைக்கு, அதாவது சாதாரண சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பல மக்களுடைய உணர்வுகளோடு கடந்த ஒரு சிலைக்கு இப்படி இவர்கள் செய்தது ஒரு பிள்ளையான விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ரோகுமார் திசாநாயக்க ஆட்சியிலே கூட இதற்கான எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன. அந்த வகையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னைய நாட்கள் நடந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி இடித்து அழிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடைய எதிர்ப்புகளால் அதைவிட பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இது தொடர்பாக பலரும் தங்களுடைய எதிர்ப்பலைகளை தொடர்ந்துமே தெரிவித்து கொண்டிருக்கணும். அது மட்டும் அமல் இது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகமும் ஒரு புறம் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தில் தென்னிலங்கை பரப்பில் பலர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். சரத் வீரசேகர, விமல் வீரவன்சன் என்று போன்ற பலரும், அது மட்டும் இல்லாமல் பிஜித ஹீரத்தும் இந்த தன்னுடைய கவலையை கனடா தூதரத்துக்கு தெரிவிச்சிருந்தார். ஆக அப்படியாக பல விஷயங்கள் இங்கேயும் இந்த பரப்பிலையும் நடந்த வண்ணமே இருந்தது. ஆகவே இது இந்த அரசாங்கத்தினுடைய செயலா அல்லது இனவாதம் பேசுகிறவர்கள்ட வெளிநாட்டு ஆதரவாளர்கள் இதை செஞ்சிருப்பார்களா, கனடா ஆதரவாளர்கள் இதை செஞ்சிருப்பார்களா என்றும் சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாத பொருள் நடந்த வண்ணமே இருக்கின்றது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பேசுபொருளாக இதை மாற்றுகின்ற பொழுது ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கவனிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விடயத்தை இப்படி செய்ததை உண்மையிலேயே ஒரு மன்னிக்க முடியாத, அது மட்டும் இல்லாமல் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய நியமனம் தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்திருந்தது. அண்மையில் தேசபந்து தென்னக்கோனில் குற்றம் சாட்டப்பட்டு கைது நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்க மேலே தேசபந்து தென்னக்கோனுடைய நியமனம் தொடர்பாக ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, அது மட்டும் இல்லாமல் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம்
உட்பட 9 பேர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது ஒரு அமைச்சரவையில் வந்து சரியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படுவதற்கு முன்னரே இவருடைய நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் சந்தேகம் எழுவதாக அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு தொடர்பான விசாரணையை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது. இந்த விசாரணை நடக்கின்ற பொழுதுதான் இனி அது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்ற விடயமும் தெரிய வரும். இது இந்த வகையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அன்ருகுமார திசாநாயக்கனுடைய அமைச்சரவை மேலே ஒரு அதிருப்தி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அது பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த அமைச்சரவை வந்து புதிதாக நியமனங்கள் இடம்பெறும், சில நியமனங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த பிரதமர் பதவியில் கூட மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்கின்ற தகவல் உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான பரப்பில் வெளிவந்த வண்ணமே இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரதமர் பதவி சம்பந்தமாக அப்படி ஒன்றுமே நடக்காதுன்னு பிரதமர் கூட சொல்லியிருந்தார். ஆனால் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அமைச்சரவையில் அல்லது இந்த பதவிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும், பொறுப்பான சில பதவிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் சொல்கிறார். அதற்கு பிறகு ஹந்துன் நெத்தி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரே அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கிற 2 அமைச்சர்கள் வந்து ஹந்துன் நெத்தி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்படி ஒன்றும் நடப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை, அப்படி யார் அதை சொல்லியிருந்தாலும் அது தொடர்பான தகவல்கள் தனக்கு வரையில் என்கின்ற பொருள் கூட பேசியிருந்தார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை ஒரே ஆட்சியில் இருக்கிற அல்லது ஒரே கட்சியில் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து வேறு கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் தன்னுடைய முகவலி புத்தகத்தில். சமூக முன்னேற்றத்துக்காக வைக்கப்பட்ட அடியை ஒருபோதும் திசை திருப்ப நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்போ இந்த கருத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று அவர்களுடைய ஆளும் கட்சிக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு அடியை வைத்திருக்கின்றனர் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக இதை திசை திருப்ப முயற்சிப்பது வந்து ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தால் அது முடியாது. ஏனென்றா பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஏதாவது ஒன்று தீர்மானத்தை மேற்கொள்கிறென்றால் பெரும்பான்மை பலம் தேவை, அது இவர்கள்ட்ட இருக்குது. அப்போ அதை பற்றி அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இங்கே இருக்கிறபடியாக தான் இவர் இந்த விடயத்தை போட்டிருக்கார். ஏன்னா பெரும்பான்மையை நிறைவேற்றுவதிலே சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்று தான் என்ன தோன்றுகின்றது. ஆகவே ஆளும் கட்சிக்குள்ளேயே சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் தான் இவர் இந்த பதவியை ஏற்றிருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய இந்த பதவிகள் சம்பந்தமாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கூட இந்த மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுறது அல்லது ஆண்ட்ரோவிற்கான ஆதரவு அலை குறைந்திருப்பது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் இருந்த அளவுக்கு இப்போ ஆதரவு விலை இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ஆதரவு விலையை மீண்டும் ஏற்படுத்தி கொள்வதற்கு முன்னாள் அமைச்சர்களை கைது செய்கிற நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. உதாரணமாக இந்த சாமர சம்பத்தாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ஹெகலிய ரம்புக்பிலவாக இருக்கலாம். இப்படி தொடர் கைதுகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையானையும் எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளையானுடைய கைதும் இடம்பெற்றுக் கொண்டது. ஆக இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்காக இவர்கள் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் சொன்ன விஷயங்கள் சம்பந்தமாக, அதாவது உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு வந்து இந்த ஆட்சியில் இருந்தது. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னராக இருக்கட்டும், வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுதும் இந்த நிலைப்பாடுகள் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது. ஆனால் அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கின்ற விமர்சனம் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே கேள்வி கேட்டால் தான் செய்வார்கள் என்ற ஒரு பொருளில் மக்கள் கேள்வி கேட்டுட்டார்கள். அப்போ இவர்கள் செய்கிறார்கள். அப்போ இவர்கள் செய்கிற விடயம் சரியான பாதையில் போய் சேர்ந்ததுண்டா மக்களுடைய அந்த பவர், அந்த அதிகாரத்துக்கு ஒரு பிரயோசனம் இருக்குது என்ற ஒரு அர்த்தப்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது வெறுமனே மீண்டுமே அரசியல் நாடகமாக இருந்தால் இவர்களுடைய இந்த போக்கு வந்து பிரயோசனமற்றதாகத்தான் இருக்கும் என்று உண்மையிலேயே அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம்.
அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த தென்னிலங்கை அரசியல் பரப்பில் இந்த விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் வந்து இந்த உகந்தமலை விவகாரம், அம்பாறையில் இருக்கிற இந்த உகந்தமலை விவகாரம் சம்பந்தமாக பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருந்தார்கள். அது உண்மையிலேயே ஏற்கனவே இதில் முருகன் சிலை கட்டுவதற்கான அனுமதியை கேட்ட பொழுது அந்த வன இலாக்கா வந்து மறத்திருந்தது. ஆனால் திடீரென்று எப்படி இந்த புத்தர் சிலை வந்தது? அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்படை முகாமுக்கு அருகாக இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த கடற்படை முகாம்கள் இருக்கிற இடங்களில் புத்தர் சிலை வைக்கப்படுவது ஒரு வழக்கமான விஷயமாகவே மாறி வருகின்றது என்கின்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு பௌத்த கொடி கூட நாட்டப்பட்டிருந்தது. ஆக இந்த விடயங்கள் வந்து எதேர்ச்சியாக நடந்திருந்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்தாலும் பிரச்சனை இல்லாமல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே ஒரு மத இன ஆக்கிரமிப்புக்காக இவை நடந்திருந்தால் அவை கேள்விக்குள்ளாக்கப்படும். அந்த வகையில் தான் உகந்தமலையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பலர் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைந்தாலும் கூட இந்த காணொளிகளையோ அல்லது புகைப்படங்களையோ நாங்கள் பெரிதாக காண முடியாமல் இருந்தது. இந்த உகந்தமலை சம்பந்தமாக ஒரு சின்ன கட்டுப்பாட்டுகளே இருந்திருந்தாலும் சொல்ல வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய பிராந்திய ஊடகவியலாளர் வந்து அது தொடர்பான ஒரு காணொளியையும் எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த காணொளியையும் நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உகந்தமலை தொடர்பாக வெளிவராத சில விடயங்களை உட்படுத்திய மாதிரியான காணொளி. இதில் வந்து இந்த கடற்படை முகாமில் இருக்கிறவர்கள் இந்த உகந்தமலை புத்தர் சிலையை தூய்மைப்படுத்துவது என்று பல விடயங்களையும் அதில் செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு நிலையான ஒரு இடமாக அல்லது ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்ட ஒரு நிலையான ஒரு இடமாக இது மாறிவிடுமோ என்கின்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றது. கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம்தான் உகந்தை முருகன் ஆலய சூழலிலே திடீரென வியாபித்திருக்கின்ற புத்தர் சிலை தொடர்பான விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக நானும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் உகந்தை ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். என்னோடு சில செயற்பாட்டாளர்களும் ஊடகவியலாளர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் வந்து இந்த விடயத்தை ஆராய்கிற போது உண்மையிலே இந்த இடத்திலே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த உகந்தை ஆலயம் என்பது அம்பாறை மாவட்டத்தின் தென்னையிலே எல்லையிலே தமிழர்களுடைய வரலாற்று புராதனம் நிறைந்த ஒரு சைவ தமிழ் ஆலயமாக வரலாற்றோடு தொடர்பட்ட ஆலயமாக காணப்படுகிறது. இந்த ஆலய வளாகத்திலே அதன் முன்பாக ஒரு மலையிலே இந்த புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது, எதற்காக நிறுவப்பட்டது என்ற கேள்வி எழுகிறது. இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றியும் எங்களுக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் இன்று அவதானித்த விடயம் கடற்படையினருடைய ஒரு முகாம் இருக்கிறது. அந்த முகாமின் முன்பாக இருக்கிற மலையில் தான் இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அந்த மலையை பராமரிக்கின்ற அல்லது அந்த புத்தர் சிலையை பராமரிக்கின்ற கடமைகளிலே கடற்படையினர் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம் இன்றைய தினம். இதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருமாரோடும் நாங்கள் பேசிய போது தற்போது செய்தித்தளங்களிலே இந்த செய்தி வியாபித்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த இடத்திலே எங்களை வந்து புலனாய்வுத்துறையினர் போலீசார் வந்து விசாரித்தார்கள். இந்த இடத்திலே பாதுகாப்புக்காகவும் நின்றார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அதே நேரம் அந்த குருவிலே ஒருவர் கூறியிருந்தார், இந்த சிலை
உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே இல்லை, அதற்கு அப்புறமாக இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அவ்வாறு இல்லை, அது உகந்தை முருகன் ஆலய வளாகம்தான். உகந்தை என்பது முருகனுடைய இடமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திலே ஏன் எதற்காக திடீரென புத்தர் சிலை வியாபித்தது என்ற கேள்வி இருக்கிறது. நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம், அங்கே அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. உகந்தை மலையின் வள்ளிமலை மலையில் இருக்கின்ற வள்ளிமலையின் பின்புறமாக அமைக்கப்பட இருந்த முருகன் சிலை அமைக்கின்ற பணியை வன இலாகாவினரும் ஏனைய அரச திணைக்களங்களும் தடை செய்திருந்தார்கள். அவ்வாறு அதை தடை செய்த வன இலாகாவும் ஏனைய திணைக்களங்களும் ஏன் இந்த புத்தர் சிலை விடயத்திலே அந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை? எனவே எங்களுக்கு ஒரு உரிமையும் அவர்களுக்கு ஒரு உரிமையும், எங்களுக்கு ஒரு நீதியும் அவர்களுக்கு ஒரு நீதியுமா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது என்பதோடு, இந்த புத்தர் சிலை ஏன் அமைக்கப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி உடனடியாக உரிய அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் விசாரணை செய்ய வேண்டும். அதேபோன்று எங்களுடைய பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்திலே தலையீடு செய்து இந்த சிலை ஏன் நிறுவப்பட்டது, யாரால் நிறுவப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை ஆராய வேண்டும். அத்தோடு இந்த உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே அந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும், இந்த தேர்தல் அரசியல் சம்பந்தமாக. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அது தமிழ் கட்சிகளுக்கு அமோகமான ஆதரவை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெருமையை அல்லது ஒரு பெருமிதத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் கூட, இந்த மக்கள் எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆதரவை கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறதாண்டா இல்லை, மீண்டும் பிளவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அது தொடர்பாகத்தான் பலரும் பல மேடைகள்லையும் தமிழ் கட்சியினரை விமர்சிக்கின்ற ஒரு பாங்கையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக ஒரு புகழுக்காக அல்லது அரசியல் சுயலாபத்துக்காக தமிழ் கட்சிகள் இதை பயன்படுத்தினா மக்கள் இந்த நிலைப்பாடு அல்லது மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் எப்படி நடக்கும் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஏன்னா மக்கள் இந்த ஆணையை அவர்களுக்கு கொடுத்தது ஒற்றுமையாக மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு விடயத்துக்காகத்தான். முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட இந்த கட்சியை கட்டமைப்பு என்ற நோக்கமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அதை இவர்கள் இன்னுமே நிறைவேற்றாமல் ஏதோ அரசியலை அவர்களும் இந்த அரசியலை மீண்டுமே இந்த சுயலாபத்துக்காக செய்கிறது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்க சிவாஜிலிங்கம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய பேரவையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைத்துக்கொண்ட தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைத்த சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக அண்மை சுமந்திரனுடையும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யாரும் இங்கே பேச்சுவார்த்தையில் முன்னெடுத்து செல்லலாம். அர்ஜுனா ராமநாதன் கூட இந்த பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபடலாம். ஆக இப்படியாக இந்த அவர்களுடைய அந்த கட்சி கூட்டணி அமைப்பதற்கு பலரையும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்ற விடைய பொருள் அவர் பேசியிருப்பார். அது தொடர்பான காணொலியை நான் நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே பெரிய ஒரு விடயத்துக்கு வழிவகுக்கும். ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசனங்களை பெற்ற போல பார்த்து அடுத்த தேர்தல் அந்த கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது, எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர், நகரசபை, பிரதேச சபைகளுடைய தவிசாளர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி, அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி, நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம். அதேபோல் 4 சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம். பல்வெடுத்துறை நகரசபை, பருத்தத்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளில் நாங்கள் தான் அதிக இடத்தை பெற்றோம். ஊராத்துறை பிரதேச சபையிலே அங்கே ஏபிடிபி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த 4 தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம். இதை விட ஏறக்குறைய ஆசனங்கள் சமமாக
வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். சாவச்சேரி நகர சபையிலே இதுதான் நடந்தது. எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில 100 வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணத்தால் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம். இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மேயர், பிரதி மேயர், துணை தவிசாளர், அது நகர சபைகள் பிரதேச சபைகளிலே 2வதாக வந்த தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க, அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். நாங்கள் இருந்தால் 2வதிலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம். மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் அவர்களுக்கு உதாரணமாக சங்க கூட்டணி 2வது இடத்திலே வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம். அதே போல் 1வது அணியாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாநகர சபையிலே போட்டியிட்டால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு அஜித்குமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் இது போதுமான ஒற்றுமையாக அல்ல. இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள், நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள். வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும். இதை பற்றி திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து இன்னமான விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்னுடன் கலந்து ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன், இது ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும். மறுமனே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான 3 தரப்பை உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு ஒன்றை செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி, அதே போல் டாக்டர் அர்ச்சனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கும் கொடுப்போம், அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த விடயங்கள் திரு சுமந்திர சந்திப்பிலே வலியுறுத்தப்படும். அவர்கள் அந்த பிரதி மேயர், துணை தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால், நாங்கள் வெறுமனே பதவிகள் தெரிவிப்பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்த்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். சிங்கள கட்சிகள், சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும். அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பிரச்சனை தீர்வை நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். மக்களுடைய கருத்துக்களும் அதே போல் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி கால்போத்து சாராயத்தை 5000 ரூபா பணங்களை வீசி எறிந்து என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் வல்வெட்டித்துறை நாங்கள் மோதுவோம், தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விடயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நான் மனவருத்தத்தை தெரிவிக்கிறேன். நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார். அந்த ஆதரவாளருடைய பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும். அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு, தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோக்கடிக்கும். ஆகவே நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வது பகிரங்க வழியில் இதை பற்றி பேச வேண்டாம். நான் இந்த தமிழரசு கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன். சாராயம் என்பது 60கள் 70களிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள்,
அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை எவரும் மறக்க முடியாது. உதாரணமாக 1977ஆம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழீழ தீர்மானம் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட உடுப்பட்டி தொகுதியிலே அதாவது திரு அமரர் ராஜலிங்கம் நிறுத்தப்பட்டார். சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே நிறுத்தப்பட்டு அவரை தோற்கடிப்பதற்கு பல முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள் இரவு பூராகவும் தேர்தலுக்கு முதலாக கம்புகள் தடிகளுடன் சாராய போத்தல் தடை கொடுக்கதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியிலே வல்வெட்டித்துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்த பொழுது வந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து சாராய போத்தல் போட்டு நொறுக்கிய வரலாறு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்களப்பிலே 77ஆம் ஆண்டு இறுதி தேர்தல் பிரச்சனை அந்த பொழுது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அமரர் தங்கத்துறை எனக்கு ஒரு பணிப்புரை வழங்கியிருந்தார். எல்லா இடத்திலையும் நடைபெறுகின்ற உரைகளை டேப் ரெக்கார்ட் பண்ணி தங்களுக்கு தரமாறு கேட்டிருந்தார். அதுக்கான ஏற்பாடுகளை செய்த நேரத்தில் தான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி சிரேஷ்ட முதல்வராக இருந்த மட்டக்களப்பினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் உரையாற்றிய இறுதி பொதுக்கூட்டத்தில் அவர் கூறுகின்றார், தமிழரசு கட்சி சார்பிலே ஒருவர் தான் நின்றார் திரு காசி ஆனந்தன். வீட்டு சின்னம் 70ஆம் ஆண்டிலே ஒரு தொகுதி என்ற இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்றபடியால் 2 பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது. உதயசூரியன் சின்னத்திலே திரு ராஜதுரை அவர்களும் திரு கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர். அவருக்கு வேலை செய்கின்ற அம்பலவாணர் என்பவர் சாராய கடைகளை நடத்துகின்ற முதலாளி. சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று குற்றச்சாட்டு பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். நாங்கள் சொல்லவில்லை. நான் அப்பொழுது எனக்கு 77ஆம் ஆண்டிலே எனக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை. அந்த வாக்காளர் பட்டியல் 75 தயாரிக்கப்பட்ட பொழுது எனக்கு 18 வயது ரொம்ப ஆனத்தில் அந்த நேரத்தில் சொன்னதை இது போல பல சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே போடுறாண்டா போடுங்கள் விடுங்கள், அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் பெரும்பான்மையை வந்துட்டு நாங்கள்லாம் ஆளுவோம் ஒன்றல்ல, அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம். உங்களுடைய கருத்துக்களை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் அதேபோல் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நீங்கள் தெரிவியுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சேர்ந்தால் பரம்பரெல்லாம் தமிழ் கூட்டணி, தமிழரசு கட்சி, காங்கிரஸ் நாங்கள் சேர்ந்து தமிழ் தேசிய பேரவை காங்கிரஸ் இனத்தில் போட்டிட்டாக்கள். இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, 3 பிரதான அணிகள். இதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி அவர்களும் ஒரு சில இடங்களில் ஆசனங்களை பெற்றிருக்கார்கள். கேரநகர் பிரதேச சபையிலே பெற்றிருக்கார்கள். ஆகவே அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட என்று தங்களை சொல்லதுக்கு எதிராக சமூக நீதிக்கான மேம்பாட்டு பேரவை என்ற ஒரு மாட்டு வண்டை சின்னத்திலே 2 ஆசனங்களை பெற்றிருக்கார் அவர்கள் 2. அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணியிலே 2, மான் சின்னத்திலே 2, எங்களுடைய சைக்கிள் சின்னத்தில் 2, 6 பேர் சேர்ந்தால் 11 பேர் கொண்ட சபையிலே நாங்கள் அமைக்க முடியும். தமிழரசு கட்சிக்கு 1, 6 7, ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2, திசகாட்டிக்கு 2, ஜேபிக்கு 2. சிங்கள பேரினவாத கட்சி எங்களுக்கு பேச்சுக்கே இடமில்லை. அவர்களை ஒதுக்கி இல்லை இந்த ஒரு பேர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவரும் எங்களோட சேர்ந்து வேலை செய்ய போகின்றார் என்றால் அவரை நாங்கள் அனைத்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஆகவே தமிழ் தேசிய அணிகளுடைய ஒரு பரந்த ஒற்றுமையை கட்டியெழுப்புவதிலே நாங்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு குறுகிய கண்ணோட்டங்களை விடுத்து பரந்த அடிப்படையில் செல்வதற்கு
வடக்கு கிழக்கு பூராகவும் தயாராக இருக்கிறோம். இந்த ஒற்றுமை ஏற்பட்டால் இந்த ஒற்றுமை பலமானதாக எதிர்காலத்தில் நிர்மாணிக்கிறோம். உழைக்காமல் கொள்ளாமல் இல்லை, ஒற்றுமை வந்தால் பலமாகத்தானே போக வேண்டும். ஒற்றுமையை வந்தால் அது சரியான, அதுதான் நான் திரு கைதரகுமார் பரவல் அவர்கள் சொல்லியிருக்கிறேன். வெறுமனே வாயளவிலே இந்த இணக்கப்பாட்டு எடுக்காமல் நாங்கள் 2 கட்சிகளும் 2 தரப்பு தான் சேர போகிறோம் வேண்டாம், 2 தரப்பும் சேர்ந்து MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சாத்திர வேண்டும். 3 தரப்பும் சேர்ந்தால் 3 தரப்பும் சேர்ந்து வைப்போம். 4வது 5வது தரப்புகளை சேர்ப்பதற்கு நேரம் இல்லை. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயே தமிழ் மக்கள் கூட்டணியோடும் அது டாக்டர் அர்ஜுனா தலைமையிலான அணியோடும் நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் செயற்படுவோம் என்றதை குறிப்பிடவிட்டால் சரி, எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அடங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அது காலப்போக்கிலே எவ்வாறு தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் கூட்டணியாக வல்வெட்டுத்துறை ஒற்றுமை மாநாட்டில் உருவாகி அது பலம் பெற்றதோ அதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு ஒரு அரசியல் ஜாம்பு உருவாக்கம் பெறுகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க நிற்க வேண்டும். தேர்தல் இன்றைக்கு வரும், நாளை போகும், பதவிகள் வரும்போம். இனத்துக்கான எதிர்காலம் என்பது எங்கள் எல்லோருடைய கைகளிலே இருக்கிறது. அதை நாங்கள் போட்டு உடைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. எதிர்வரும் காலத்திலே அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் போவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த மாகாண நீதி சட்டம் என்ற தனிநபர் பிரிவினையாக சாணக்கியன் அவர்கள் நீதிமன்றத்திலே அதாவது கெசட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை ஏற்கனவே பழைய முறைப்படி அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது. மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் உங்கள் கட்சிகள், நீங்கள் சார்ந்த கட்சிகள் எவ்வாறு செயல்படும்? ஒற்றுமையாக இப்போது இருக்கின்ற போல் சேர்ந்து பயணிப்பதா அல்லது தேர்தலில் தனித்தையாக போட்டியிடுவதா? எவ்வாறான நோக்கத்தோடு அமைகிறது? இல்லை, இலங்கை தமிழரசுக்கு தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படும். அதே போல் நாங்கள் சார்ந்த தமிழ் தேசிய பேரவையிலே இன்னும் சேர விரும்புபவர்களையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம். உதாரணமாக திருப்பதி அனந்த் சசிதரன் போன்றவருடைய கட்சி, ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம், வேறு எந்த அணிகளாவது சேர்ந்தால் நாங்கள் இன்னும் பலமாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு பிரதான அணியாக போட்டியிடும். அவர்களும் பலப்படுத்த போகிறார்களா அல்லது அவர்கள் எங்களுடன் இணைய போகிறார்களா என்றால் இன்னும் ஒற்றுமை பலப்படும். ஒற்றுமை பலமடைவதற்கு நாங்கள் குறுக்கே இருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த தேர்தலில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலம் பல ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலம் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லித்தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்தனியாக தேர்தலை எதிர்கொண்டது. அது இவ்வாறு மாகாண சபை தேர்தலில் தனித்தனியாக போட்டியிடுவது சிறப்பா அல்லது சேர்ந்து ஒன்றாக கூட்டாக சேர்ந்து வைப்பது சிறப்பா? இது இல்லை, இந்த முறையின் கீழே விகிதாசார அடிப்படை மாகாண சபை பழைய முறையின் கீழ் நடைபெறுகின்ற என்றால் பிரிஞ்சு நின்று கேட்டுத்தான் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்றால் பிரிஞ்ச கிடைக்கின்ற விகிதாசாரத்துக்கு தான் ஆசனங்கள் பங்கிடும். ஒன்றில் நாங்கள் குறியாக இருக்க வேண்டும். கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் 1,35,000 வாக்குகளை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டவருக்கு அள்ளி வழங்கி 36 பேர் கொண்ட சபையிலே 30 உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியது. ஆனால் இந்த தேர்தலில் அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இன்றைக்கு பலம் பொருந்தியனாக அரசாங்க ஆதரவு கட்சி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. அவர்களும் சந்திப்பார்கள். இந்த பின்னணியிலே எந்த தமிழ் தேசிய அணியாவது 36லே 19 ஆசனங்களை பெற்று தனியே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு பின்னராவது தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்துதான் ஒரு கூட்டாக ஆட்சியை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அது ஒரு வகையில் நல்லது என்று சொல்ல வேண்டும். ஆகவே அந்த வகையிலே மக்களுடைய விருப்பத்துக்கு ஆணைக்கேற்ற வகையிலே நாங்கள் செயற்படுவோம். தமிழரசு கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் அவர்கள் களமிறங்க போவதாக பேசப்படுகிறது, செய்திகள் வெளியாகிறது.
இந்த வகையில் இப்போ தமிழ் தேசிய பேரவைக்குள் அவ்வாறான ஏதாவது முன்மொழிவுகள் ஏதாவது செய்யப்பட்டிருப்பதா? இல்லை, அது சம்பந்தமாக இதுவரை எந்த கலந்தாலோசனையும் செய்யப்படவில்லை. நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களுடைய அணியின் சார்பிலே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்ட கேள்விக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிகவும் ஒரு கிண்டலாக அல்லது கேலியாக தும்புத்தடிதான் வேட்பாளர் கூறியதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அதற்கு எதிராக திரு காக்கா போன்றவர்கள், தமிழ் விடுதலை புலிகள் மூத்த உறுப்பினர்கள் போன்றவர்கள் கருத்துக்கள் சொல்லிவிட்டதை நான் பத்திரிகைகளிலே பார்த்தேன். என்னை பொறுத்தளவிலே நான் இதை கேலியாக கிண்டலாக சொல்வதாக இருந்தால் அது முதலமைச்சர் பதவி ஒரு தும்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் என்ன விளக்குமாறா என்ற கேள்வியோடு நான் இதுக்கு நிறுத்திக் கொள்கிறேன்.